ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலில் இருக்கும் இந்த சின்ன லைட் ஹவுஸில் வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம்னு சொன்னால் நீங்கள் பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் $1.2 மில்லியன், அதாவது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி. இங்கே நீங்கள் வேலை செய்யும்போது உங்களை கவனிக்க பாஸ் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணும்னாலும் தூங்கலாம், மீன் பிடிக்கலாம், அந்த இயற்கையை ரசிக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஹவுஸில் இருக்கிற பெரிய பல்ப் சரியாக வேலை செய்யுதான்னு எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஒருவேளை அது சரியாக வேலை செய்யாமல் போனால் உடனே புது பல்பை மாற்றணும். இந்த வேலைக்காக சுமார் 10 கோடி சம்பளம் தராங்களான்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. இதுவரை நான் சொன்னது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். இதுக்கு இன்னொரு பயங்கரமான பக்கம் கூட இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஆபத்தான வேலைகளில் இந்த ஜுமான் லைட் ஹவுஸில் வேலை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் கடற்கரையில் இல்லை, நடு கடலில் இருக்குது. பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டானி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் கடலின் ஒரு ராட்சத பாறைக்கு மேலே 1912ஆம் வருஷத்தில் கட்டப்பட்டது. ஒருவேளை நீங்கள் இங்கே வேலை செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. இங்கே பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். எல்லாத்தையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற பகுதியில் அடிக்கடி ராட்சத புயல் வரும். இதனால ஏற்படுற வலிமையான அலைகள் லைட் ஹவுஸை ரொம்ப மோசமாக தாக்கும். சில சமயத்தில் இந்த மாதிரியான ஆபத்தால் நம்மளோட உயிர் கூட போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இது இந்த லைட் ஹவுஸில் ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்யும் போது எடுத்த போட்டோ. இந்த காட்சிகள் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஒருவேளை அந்த அலைகள் இன்னும் வலிமையானதாக இருந்திருந்தா அந்த நபரோட உயிர் ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கும். இதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கூட இங்கே வேலை செய்கிற தைரியம் உங்கள் யாருக்காவது இருக்கா? இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாலும் அங்கே எதுக்காக லைட் ஹவுஸை கட்டுனாங்க? லைட் ஹவுஸில் இருக்கிற பல்ப் சரியாக வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்கறது எதுக்காக ரொம்ப முக்கியமான வேலையாக கருதப்படுது? பழமையான காலத்தில் சரியான போக்குவரத்து வசதி இல்லாத சமயத்தில் நீர்வழி பாதை தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு மற்றும் ராஜ்யங்களுக்கு முக்கியமான போக்குவரத்து பாதையாக இருந்துச்சு. கேப்டன் மார்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலுமி தான் செய்கிற ஆபத்தான கடல் பயணங்களுக்கு புகழ்பெற்ற நபர். ஒரு நாள் மார்ஷியஸ் நடுக்கடலில் பயணிக்கும் போது அங்கே ஏற்பட்ட மோசமான புயலால் அவரோட படகு கடலின் பாறைகள் மேலே மோதி மோசமாக சேதமடைந்து கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அதிர்ஷ்டவசமாக அந்த கப்பலில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேப்டன் மார்ஷியஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. இயற்கையை நாம எதுவும் செய்ய முடியாது, ஆனா வெவ்வேறு இடங்கள்ல விதவிதமான பிரச்சனைகள் இருக்குன்னு எச்சரிக்கை அதுக்கான வேலையை செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாரு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் ரொம்ப பெருசுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா பசிபிக் பெருங்கடலை பத்தி பேசும்போது உலகத்தில் இருக்கிற 7 கண்டங்களை ஒன்னா சேர்த்தாலும் எத்தனையோ மடங்கு விசாலமானது பசிபிக் பெருங்கடல். பழமையான காலத்தில் மாலுமிகள் கடலில் பயணிக்கும் போது அடுத்த நிலப்பகுதி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதே போல் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு எந்த திசையை நோக்கி போகணும்னு அவங்களுக்கு சரியாக தெரியாது. அந்த சமயத்தில் நேவிகேஷன் முக்கிய ஆதாரமாக இருந்துச்சு. மாலுமிகள் எந்த திசையில் பயணிக்கணும்னு வழிகாட்ட அந்த காலத்தில் GPS மற்றும் மற்ற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை. GPSஐ 1973ஆம் வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது 1978ஆம் வருஷத்தில் தான் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது. நவீன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும் போது கூட சில சமயத்தில் தப்பான வழியில் போகிறோம். இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் கடலில் பயணம் செஞ்ச மக்களின் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால மாலுமிகள் முடிவில்லாத அந்த கடலில் பயணிக்க பகல் சமயத்தில் சூரியனை, இரவு நேரத்தில் சந்திரனை மற்றும் அந்த காலத்து காம்பஸ் மாதிரியான நேவிகேஷன் கருவிகளை நம்பியிருந்தாங்க. இதில் கூட அந்த காலத்து மாலுமிகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. உதாரணமாக ஒரு நாள் கேப்டன் எல்எஸ் அப்படிங்கிற மாலுமி இரவு நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் பயணிக்கும் போது திடீர்னு ஏற்பட்ட புயலால் அந்த பகுதியில் அடர்த்தியான மேகங்கள் சூழ்ந்தது. அவங்க எந்த நட்சத்திரங்களை வழிகாட்டியாக கருதுனாங்களோ அதை இப்போ பார்க்க முடியலை. அந்த புயல் இன்னும் மோசமடைந்ததால் அவங்க அந்த நடுக்கடலில் திசை மாறி தப்பான வழியில் பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கப்பலின் குரூ கிட்ட சாப்பிட உணவு இல்லாமல், குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடல் தண்ணியை மனிதர்கள் குடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுல அதிகமான உப்பு கரைந்த நிலையில இருக்கும். ஒருவேளை நாம கடல் தண்ணியை குடிச்சா இறந்து போக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால சுத்தி தண்ணி இருந்தாலுமே அவங்களோட தாகம் கொஞ்சம் கூட தீரவே இல்லை. சில க்ரூ மெம்பர்ஸ் டீஹைட்ரேஷன் காரணமா இறந்து போனாங்க. நாட்கள் மெதுவா கடந்து போக அதிர்ஷ்டவசமா ஒரு நாள் அவங்க நிலத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட உயிர் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது. உலகத்துல முதல் லைட் ஹவுஸ் எப்படி எதுக்காக தயாரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்துல எகிப்தின் மெடிட்டரேனியன் கடற்கரையில ஒரு மாபெரும் நகரம் இருந்துச்சு. அதுதான் அலெக்சாண்ட்ரியா. டாலமி II பிலடெல்பஸ் ராஜாவின் ஆட்சி காலத்துல அலெக்சாண்ட்ரியா
வியாபாரத்துல ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. இதுக்காக அவங்க பிரம்மாண்டமான கப்பல்களை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆர்பர்ட்ஸை கூட கட்டுனாங்க. ஆனா இந்த டாலமிக் ராஜ்யத்துக்கு அதோட லொகேஷன் ஒரு பிரச்சனையா மாறியது. இந்த இமேஜை கவனமா பார்த்தா அதுக்கான பதிலை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கப்பல்கள் கரைக்கு போகிற வழியில ஏகப்பட்ட ராட்சத கற்கள் இருக்கிறத நாம தெளிவா இந்த இமேஜ்ல பார்க்க முடியும். இரவு நேரத்துல இந்த வழியா பயணிக்கிற கப்பல்கள் இங்க இருக்கிற கற்கள் மேல மோதி சேதமடையும். இது அந்த ராஜ்யத்துக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியது. டாலமி ராஜா தன்னோட ராஜ்யத்தின் மெரைன் ட்ரேட் ரோட் சேஃப்டிக்காக அந்த காலத்தின் பிரபலமான ஆர்கிடெக்டான கிரீக் நகரத்தை சேர்ந்த சாஸ்டட்டிஸ் கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான திட்டத்தை தயார் பண்ணாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பாகமா கடற்கரையில ஒரு பெரிய தூணை கட்டி அது மேல வெளிச்சத்தை தரக்கூடிய பொருளை பொருத்தும் போது அது கப்பல்களை பாதுகாப்பா வழிநடத்தவும் தண்ணியில இருக்கிற பாறைகள் மாதிரியான ஆபத்துக்களை முன்கூட்டியே எச்சரிக்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டாங்க. சாஸ்டட்டஸ் ஒரு தீர்மானத்தோடு அந்த வேலையை ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு அப்போ தெரியாது தான் உருவாக்குற அந்த கட்டமைப்பு பழமையான காலத்தின் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வலா மாறப்போகுதுன்னு. அந்த லைட் ஹவுஸின் பெயர் ஃபேரோஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியாவின் ஃபேரோஸ் அப்படிங்கிற தீவுல இந்த லைட் ஹவுஸை கட்டினாங்க. ஒயிட் மார்பிள்ஸால கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸின் உயரம் சுமார் 330 அடி. இந்த லைட் ஹவுஸின் உச்சியில் பகல் சமயத்துல சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடியை பொருத்தினாங்க. இதுவே இரவு நேரத்துல பிரகாசமான நெருப்பு எரிக்கப்பட்டுச்சு. பழமையான காலத்துல இருந்த 7 அதிசயங்கள்ல பல நூற்றாண்டுகளா இந்த லைட் ஹவுஸும் ஒன்னா இருந்துச்சு. வெறும் இதோட சைஸால மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜீனியஸ் டிசைன் காரணமா இது ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பா மாறியது. சாஸ்டட்டஸ் லைட் ஹவுஸின் வெளிச்சத்தை இன்னும் அதிகரிக்க சக்தி வாய்ந்த மிரர் மற்றும் லென்ஸை கூட தயார் பண்ணாரு. இதனால பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கப்பல்களால கூட இந்த லைட் ஹவுஸின் வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சுது. இந்த லைட் ஹவுஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வியாபாரம் பண்ற மாலுமிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட கப்பல்களுக்கு கடற்கரையில எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உலகின் இந்த முதல் லைட் ஹவுஸ் மாலுமிகளுக்கு ஒரு சேஃப்டி சிம்பிளா மாறியது. காலப்போக்குல இந்த லைட் ஹவுஸ் திட்டம் மற்ற ராஜ்யங்களுக்கும் மெதுவா பரவ ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இந்த லைட் ஹவுஸை கடற்கரையில மட்டும்தான் கட்டுனாங்க. ஆனா காலம் கடந்து போகும்போது உலக அளவுல வியாபாரம் அசுர வளர்ச்சி அடைந்தது. அதனால கடலின் பிஸி ட்ரேட் ரூட்டுக்கு நடுவுல மற்றும் எந்த பாறைகளால கப்பல்களுக்கு அதிக ஆபத்து இருக்கோ அங்க இந்த லைட் ஹவுஸை கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த காரணத்தால தான் கடலின் மையத்துல வெவ்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான லைட் ஹவுஸை பார்க்க முடியும். பழமையான காலத்துல நெருப்புக்காக விறகுகள், நிலக்கரி மற்றும் எண்ணெயை பயன்படுத்தினாங்க. ஆனா காலப்போக்கில் இதுக்கு பதிலாக கேண்டில்ஸ், ஆயில் லேம்ப்ஸ் மற்றும் கேஸ் லேம்ப்ஸை பயன்படுத்தினாங்க. எப்போ எலக்ட்ரிசிட்டி மற்றும் பல்ப் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போத்திலிருந்து இந்த லைட் ஹவுஸ்ல கூட எலக்ட்ரிக் பல்ப்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அது என்னன்னா, எப்படி லைட் ஹவுஸ்ல இருக்கிற பல்ப் வெளிச்சத்தை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரதிபலிக்குதுன்னு. இதுக்கான பதில் அதுல பொருத்தப்பட்டிருக்கிற லென்சஸ். 1800 காலகட்டங்கள்ல இந்த ரிஃப்ளெக்டர்ஸை லைட் சோர்ஸ்க்கு பின்னாடி பொருத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை நாம லென்ஸை லைட்டுக்கு முன்னாடி பொருத்துனா லைட்டை இன்னும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி செய்ய முடியும்னு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, லென்ஸின் திக்னஸ் அதிகமா இருந்தா வெளிச்சத்தின் அளவு குறையும். அந்த சமயத்துல தான் பிரெஞ்சு பிசிசிஸ்டான அகஸ்டின் ஜீன் ஃப்ரெஸ்னல் ஒரு அற்புதமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாரு. லென்ஸை லேசா மாடிஃபை பண்ணாரு. அதோட டிசைன் எப்படி இருந்துச்சுன்னா, பரவி இருக்கிற வெளிச்சத்தை ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தின் அடர்த்தி அதிகமாகும். இந்த நவீன காலகட்டத்தில் அதிகமான லைட் ஹவுசஸ்ல இந்த ஃப்ரெஸ்னர் லென்ஸை தான் பயன்படுத்துறாங்க. இதனால தான் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கப்பல்களால கூட லைட் ஹவுஸின் வெளிச்சத்தை சுலபமா பார்க்க முடியுது. இந்த மாதிரியான லைட் ஹவுஸ் உதவியால தான் சில கப்பல்கள் ஆபத்துல இருந்து தப்பிக்குது. அப்படி பல உயிர்களை காப்பாத்துற ஜுமான் லைட் ஹவுஸ்ல நீங்க வேலை செய்வீங்களா? சுமார் 10 கோடி சம்பளம் தர இந்த ஆபத்தான வேலையை எவ்வளோ பேர் பயப்படாம செய்வீங்க? அவங்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.